வாடகை வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு இண்டிவிஜுவலான தனி வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும். அதே மாதிரி ஒரு வீடு லோ பட்ஜெட்டில் 3 பெட்ரூம் ஹால் கிச்சனோட இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வீடு தான் இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு. ஸோ குனியமுத்தூர்லேருந்து சுண்டக்காமுத்தூர் போகிற வழியில் மெயின் ரோட் வந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குது. உங்களுக்கு பைக் பார்க் பண்ணுற அளவுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்குது. ஹால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான லைட்டிங் செட்டப்போட கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக இதில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஹேண்ட் வாஷ் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அண்ட் கிச்சன் பார்த்தீங்கன்னா சன்லைட் படுற மாதிரி நல்லா வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பொருளெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரேக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அட்டாச் பெட்ரூம் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸஸோட கொடுத்துருக்காங்க. அது போக உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மேலே ஏறுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேலே வந்து 2 பெட்ரூம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும், இன்னொரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கும் சொன்னேன். ஸோ 3 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம் உங்களுக்கு இருக்கும். ஸோ மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, இபி கனெக்ஷன் இருக்குது. அண்ட் தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி தனியாக வந்து பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 1.25 சென்ட்டில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின மோர் டீடைல் தெரிஞ்சுக்க டிஸ்பிளேக்கு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் ப்ரைஸும் டைப் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.